அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 2 அத்தியாயங்கள் 53 மற்றும் 54. அத்தியாயம் 53 பிராணாபியாசம். பொழுது விடிந்து சில நாளிகைகள் கழிந்திருந்த அந்த நேரத்தில் விழிஞத்தின் கடற்கரை மெல்லிய காற்றோட்டத்துடன் காட்சியளித்தது. கதிரவன் வானில் மேலேற தொடங்கிவிட்டதால் கடற்கரை மணலில் சூடு பரவ தொடங்கி இருந்தது. அந்த சூட்டை பொருட்படுத்தாமல் குரடுகள் தரித்த பாதங்களை மணலில் பதித்தபடியே கடலை நோக்கி முன்னேறிய சோழ பேரரசர் அருள்மொழிவர்மர் கடலும் கரையும் சந்திக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரது வருகையை கவனித்துவிட்டு அனுபவம் வாய்ந்த சில முதிய கடல் அலைகள் வேலை மெனக்கெட்டு புறப்பட்டு வந்து அவரது பாதங்களை நனைத்துவிட்டு சென்றன. என்ன இருந்தாலும் பெரிய மனிதர் அல்லவா, இவரை பரிச்சயம் செய்து வைத்துக் கொண்டால் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பயன்படும் என்கிற எண்ணம் போலும். அவரை பின்பற்றி நடந்து வந்த திருமெய்க்காவல் வீரர்கள் 4 அவரது எண்ணங்களை அறிந்தவர்களாக விலகி நின்று கொண்டார்கள். கடல் அலைகள் விடாமல் பாதங்களை நனைத்துக் கொண்டிருக்க ஈர மணலில் கால்களை புதைத்தபடியே கரங்களை கட்டிக்கொண்டு நாற்புறங்களிலும் பார்வையை சுழலவிட்டார் பேரரசர். கடலில் தென்பட்ட அலைகளைப் போலவே அவரது உள்ள கடலிலும் பல்வேறு விதமான எண்ண அலைகள் நாலாபுறங்களிலும் சுழன்று அடித்துக் கொண்டிருந்தன. மனம் ஒரு நிலையில் இல்லை. அதனை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பெருமூச்சு அவரது நாசியிலிருந்து வெளிப்பட்டது. அவரது அமைதியின்மைக்கான முதல் காரணம் மலையனூரன் விவகாரம். மாராயரின் ஆட்களால் அவன் எங்கிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இம்மியளவும் கண்டறிய முடியவில்லை. களிக்குடியிலும் கோட்டாரிலும் ஆரைவாய் மொழியிலும் ஆள்களை அனுப்பி ஆனவரை தேடியாயிற்று. இன்னும் ஒரு துப்பும் கிடைத்த பாடு இல்லை. அனந்தபுரத்திலோ காந்தலூரிலோ அவனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் எவருமில்லை என மாராயர் திரும்ப திரும்ப கூறி வருகிறார். என்றாலும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அவன் இங்குதான் எங்கோ இருக்க வேண்டும். இருக்கட்டும். அடுத்ததாக களமறுக்கும் போட்டிகள். அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காந்தலூர் சாலை வளாகம். அங்கு சோழ வீரர்களுக்கு எதிராக உருவாகி வரும் சூழல், அதனை மீறி போட்டிகளில் ஜெயித்தாக வேண்டிய நெருக்கடி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை குறிவைத்து தாக்குவதற்காக காத்திருக்கும் அந்த பயங்கர பிரயோகம். நேற்று காலை போட்டிகள் துவங்கும் முன் சாலை வளாகத்திற்கு செல்வதற்காக ஆர்வத்துடன் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தவரை பல்லவராயரும் மாராயருமாக சேர்ந்து தடுத்தாற் கொண்டு விட்டார்கள். முதல் நாளன்று தகுதி சுற்றுகள் மட்டும்தான் நடைபெறுமாம். அவற்றில் தேறினால்தான் மேற்கொண்டு ஒருவரோடு ஒருவர் மோதும் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியுமாம். தகுதி சுற்றுகளில் நமது வீரர்கள் முதலில் தேறி வரட்டும், அதன் பிறகு நாம் செல்வது தானே மரியாதையாக இருக்கும். மேலும் இன்று பகல் முழுவதும் 4 சாலை ஆசான்களும் சேர்ந்து செய்யும் பல்வேறு வைதீக சடங்குகளும் பூஜைகளும் உள்ளன என கூறுகிறார்கள். அந்த சடங்குகளில் சாலை ஆசான்களை தவிர வேறு எவரும் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்று கேள்வி. சோழ மண்டலத்து பேரரசரான தாங்கள் அந்த வைபவங்கள் எல்லாம் நடந்து முடியும் வரை என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? மைதானத்திலேயே கால் கடுக்க நின்று கொண்டிருப்பீர்களா? அது தங்களுக்கு மரியாதையாக இருக்குமா என பல்வேறு விதங்களில் பயந்தும் நயந்தும் பேசி அவரை கிளம்ப விடாமல் தடுத்து விட்டார்கள். வேறு பல விஷயங்களிலும் கடுமையான அபிப்பிராய பேதங்களை வெளிப்படுத்தும் அந்த 2 பெரிய மனிதர்களும் இந்த விவகாரத்தில் மட்டும் கருத்து ஒருமித்து நிற்பது எப்படி என்பதை அருள்மொழிவர்மரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வெறுத்து போய் அன்றைய போட்டி நிலவரங்களை உடனுக்குடன் தமக்கு தெரிவிக்கும்படி மாராயரிடம் கூறிவிட்டு தனியே விழிஞம் கோட்டைக்கு மெய்க்காவலருடன் சேர்ந்து கிளம்பி வந்து விட்டார். அவர் எண்ணியதைப் போலவே கடற்கரை கோட்டையின் ஏகாந்த சூழலும் தனிமையும் அலைப்பாயும் மனதிற்கு ஆறுதலாக அமைந்திருந்தன. தவிர்க்கவே முடியாமல் தஞ்சையும் அரண்மனையும் அக்கனும் பெண்டுகளும் குழந்தைகளும் மனதில் ஒவ்வொருவராக வந்து போனார்கள். அந்த தனிமையான சூழலில் பிரிவு ஆற்றாமை ஒரு பெரு வேதனையாக மனதில் விரிந்தது. பாவம், அவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு கணமும் தம்மைத்தான் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அப்பா எப்போது திரும்பி வருவார், வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவார் என குழந்தைகள் பெரியவர்களை துளைத்து எடுத்திருப்பார்கள். அதற்கு உரியபடி பதில் சொல்ல தெரியாமல் தேவியர்கள் திகைத்திருப்பார்கள். பேசாமல் தந்தியையும் பஞ்சவன் மாதேவியையும் இந்த படையெடுப்பிற்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாமோ? பெண்டுகளை போர்க்களங்களுக்கு கூட்டிக் கொண்டு வரக்கூடாது என்று எவன் சொன்னது? ஆனானப்பட்ட தசரத மகாராஜாவே தன்னுடைய பெண்டாகிய கைகேசியை தேர் சாரதியாக்கிக் கொள்ளவில்லையா? இந்த ஏகாந்த சூழலில் தேவியர் இருவரும் தம்முடன் இருந்திருந்தால் எத்தனை பெரிய பேச்சு துணையாக இருந்திருக்கும்.
என பல்வேறு யோசனைகளும் அவருக்கு தோன்றி மறைந்தன. அவர் நாள் முழுவதும் எதிர்பார்த்திருந்த செய்திகள் அன்று இரவு அவர் படுக்க செல்வதற்கு முன் வந்து சேர்ந்தன. அந்த வருட போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு பல்வேறு சட்டர்களும் முன் வந்திருப்பதால் தகுதி சுற்றுகள் 2 நாட்களுக்கு நடைபெறப் போகின்றனவாம். சுற்றுகளில் தேறி வரும் சட்டர்கள்தாம் 3ஆம் நாள் நேருக்கு நேர் மோதப் போகிறார்களாம். ஆகவே நேரடியாக 3ஆம் நாள் போட்டிகளில் நாம் அனைவரும் கலந்து கொள்வதுதான் நமது தகுதிக்கும் மரபுக்கும் முறையாக இருக்கும் என மாராயர் தம்முடைய மேலான கருத்தை வெளியிட்டிருந்தார். அன்று நடைபெற்ற வளரி வீச்சில் சோழ வீரர்கள் இருவருமே நன்முறையில் தேறிவிட்டார்கள் என்பதுதான் அந்த ஓலையில் இருந்த ஒரே மகிழ்ச்சியான செய்தி. முளப்பாடியார் கலந்து கொண்ட சுற்றில் தவறுதலாக எவரோ பெருவளரியை எடுத்து வீசிவிட்டதாகவும், போட்டிகளை முன்னின்று நடத்தும் மூழிக்குளத்து ஆசான் அதற்காக காந்தலூர் சட்டர்களை கடுமையாக கடிந்து கொண்டதாகவும், இனி இத்தகைய அசம்பாவிதங்கள் நேரக்கூடாது என அனைவரையும் எச்சரித்ததாகவும் எழுதி மாராயர் ஓலையை முடித்திருந்தார். அந்த கடைசி வரிகள்தாம் அருள்மொழிவர்மரை கவலைக்கு உள்ளாக்கின. காந்தலூரில் போட்டிகள் நியாயமான முறையில் நடைபெறவில்லையோ, அதற்கான சூழல் அங்கு இல்லையோ என்கிற எண்ணம் மெல்லியதாக எழுந்தது. யோசிக்க யோசிக்க அந்த எண்ணம் ஆழ விருட்சமாக விரிந்தது. ஒரு பக்கம் மலையனூரனின் மாய மறைவு, இன்னொரு பக்கம் சோழ வீரர்கள் வந்து கொண்டிருந்த ரதத்தின் மீது விளிங்கம் ராஜபாட்டையில் நடைபெற்ற மர்ம தாக்குதல், இப்போது காந்தலூர் சாலையின் எதிர்பாராத விபத்து. இந்த 3 சம்பவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். மலையனூரனுக்கு காந்தலூர் சாலையில் நெருக்கமான தொடர்பு இருந்தாலன்றி அவனால் அங்கே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்க முடியாது. அந்த தொடர்பு பட்டதிரியுடையதா, அல்லது வேறு யாராவது அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களா? அவனது இறுதி நோக்கம்தான் என்ன? போட்டிகள் நியாயமாக நடைபெறவில்லையேல் அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளுமே வீணாகிவிடும். அதன் பிறகு ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை அவரால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. தவிர்க்க முடியாமல் 2 பக்கங்களிலும் கடுமையான உயிர்ச்சேதம் ஏற்படும். காந்தலூர் சாலை வளாகமே தரைமட்டமாக்கப்பட்டுவிடும். அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இத்தகைய சூழலில் தாம் செய்யக்கூடியது என்ன? பெரிதாக ஒன்றுமில்லை. போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் காரணமில்லாமல் சோழ வீரர்களை சாலைக்குள் குவிக்க முடியாது. அப்படியே குவித்தாலும் அதனால் பெரிதாக பயன் ஏற்பட்டு விடாது. இன்று நடந்ததை போன்ற அசம்பாவிதங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வளாகத்திற்குள் நடைபெறுவதை அவர்களும் விரும்ப போவதில்லை. அது அவர்களுக்கும் சாலை மரபுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டாக்கும். குறிப்பாக சோழ வீரர்கள் இருவருக்கும் ஏதாவது நேர்ந்தால் அதன் விளைவுகள் மிக மிக கடுமையாக இருக்கும் என்பதை நாம் சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அதற்காகத்தானே ஆலம்பு சேனையுடன் இத்தனை தூரம் வந்திருக்கிறோம். அதனால் தான் மூழிக்குளத்து ஆசான் அனைவரையும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். எதற்கும் நமது கைப்பட முறி எழுதி மூழிக்குளத்தாருக்கு அனுப்பி வைப்போம். இன்னும் ஒரே ஒரு நாள்தான். அது மட்டும் நன்றாக கழிந்து விட்டால் 3ஆம் நாள் போட்டிகளை காண நாமே நேரில் செல்ல போகிறோமே. ஓலை கொண்டு வந்தவனிடம் மாராயருக்கு ஒரு பதில் ஓலையும் மூழிக்குளத்தாருக்கு தனி ஓலையும் எழுதி கொடுத்துவிட்டு அவர் படுக்கைக்கு செல்வதற்கு நீண்ட நேரமாகி விட்டது. மறுநாள் காலை காந்தலூர் மைதானத்தில் துவங்கிய சுழல்வாள் பயிட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. மணியனார் வால் பயிட்டை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு வெளியேறிவிட அவருக்கு அடுத்தபடியாக களம் இறங்கியவன் திருவள்ள வாயிலிருந்து வந்திருந்த ஒரு சட்டன். அவனுக்கு களத்தையோ மணியனாரின் வழிமுறைகளையோ முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. களிக்குடி சாலையிலிருந்து வந்திருக்கும் சோனாட்டன் தானே, என்ன பெரிதாக சாதித்துவிட போகிறான் என்கிற அலட்சிய மனோபாவத்துடன் இளையவரின் வாழ்பயத்தை கவனித்து வந்ததினால் அவரது பக்கவாட்டு பாய்ச்சல்களுக்கான காரணங்களை அவன் சரிவர உள்வாங்கிக் கொள்ளவில்லை. வால்பயட்டு களமோ மிக பெரியதாக வரையப்பட்டிருந்தது. அதன் வடிவத்தையோ அதில் அமைந்திருந்த வட்டங்களையோ நெருங்கி வந்து பார்த்தாலன்றி தெளிவாக புரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்ததாக வரப்போகும் முறை தன்னுடைய முறை என்பதையும் அவன் சிறிதும் எதிர்பாராதவனாக இருந்தான். மூழிக்குளத்தார் பெயரை அறிவிப்பதை கேட்டு ஒருவித குழப்பத்துடனே களத்திற்கு வந்து சேர்ந்தவன் அதன் முழு அமைப்பை கண்டு திகைத்து போனான். அதன் வடிவத்தை நிதானமாக புரிந்து கொள்வதற்குள் சுழல்வாள் கரத்தில் திணிக்கப்பட்டு விட்டது. அதனை சுழற்ற துவங்கியதுமே நிலைமை இன்னும் முன்னிலும் மோசமாகி விட்டது. தலையை குனிந்து கள வடிவத்தை நோக்கக்கூடாது என்கிற முக்கியமான படத்தை அவனுக்கு எடுத்து சொல்வார் இல்லை. ஆகவே நேர்கோட்டில் காலை வைக்க முயன்று
அதிலிருந்து பிளறி வெகு விரைவிலேயே வெளியேற்றப்பட்டு விட்டான் அவன். அவன் அத்தனை சீக்கிரம் வெளியேற்றப்படுவான் என்பதை எவருமே எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவனுக்கு அடுத்தபடியாக வந்த 2 சட்டர்களும் கூட தவியாய் தவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. திருவல்லவாய் சட்டனின் அவசர வெளியேற்றம் கூடியிருந்த இதர சட்டர்களின் மத்தியில் சலசலப்பை தோற்றுவித்தது. அவர்கள் தங்களின் அகங்காரங்களை தனியே ஒதுக்கி வைத்துவிட்டு மணியனாரை அவசர அவசரமாக நெருங்கி வந்து அவர் களத்தை கையாண்ட விதத்தை கேட்டு தெரிந்து கொள்ள முற்பட்டார்கள். இளையவரும் தயங்காமல் தமது வழிமுறைகளை அவர்களுக்கு விளக்கினார். மலைநாட்டின் புகழ்பெற்ற சாலைகளை சேர்ந்த சட்டர்கள் தமது மாணாக்கனை அணுகி யோசனை கேட்பதையும் அவரும் அதற்கு தயங்காமல் பதில் சொல்வதையும் தம்புராட்டியார் பூரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார். தன்னம்பிக்கை இருப்பவனால் மட்டுமே தான் தன்னுடைய பிரத்யேக வழிமுறைகளை தைரியமாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தாயைப் போல அவர்கள் களிக்குடிக்கு வந்து சேர்ந்த நாளன்று அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகப்படியான பொறிப்பை அவர் அப்போது அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஏறக்குறைய ஒரு முகூர்த்த நேரத்திற்கு தொடர்ந்து நடந்த வாள்பயிட்டு களம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. அதில் பங்கு பெற்ற 13 3 சட்டர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றார்கள். முன்மாலை நேரத்தில் பிராணாபியாசமும் உடன்தூக்கலும் நடைபெறும் என்கிற அறிவிப்புடன் வாள்பயிட்டு ஒரு முடிவுக்கு வந்தது. அம்மா, பிராணாபியாசம் என்றால் என்ன? உடலை இயக்கும் தச வாயுக்களுள் மிக முக்கியமானது பிராணன் என்பதை அறிவீர்கள். அந்த பிராணனை, அதனை உடலுக்குள் கொண்டு செல்லும் மூச்சை ஒரு சட்டன் எவ்வாறு கையாள்கிறான், எத்தனை தூரம் அதனை தனது உடலுக்குள் தக்க வைத்துக் கொள்கிறான் என்பனவற்றையெல்லாம் சோதிக்கும் முயற்சியே பிராணாபியாசம் அல்லது பிராணாபியாசம் எனப்படும். எவ்வாறு அதனை சோதிப்பார்கள் அம்மா? பெரும்பாலும் தண்ணீருக்குள் தான் அந்த சோதனைகள் நடைபெறும். தம்புராட்டியார் கூறியது முற்றிலும் சரி. அந்த சோதனைகள் காந்தலூர் சாலையின் திருக்குளத்தில்தான் நடைபெற்றன. முன்மாலை நேரத்தில் காந்தலூர் திருக்குளத்தை சுற்றி ஆசான்களும் சட்டர்களும் கூடி நின்றார்கள். வழக்கம் போல மூளைக்குளத்தார் முன் வந்து போட்டிக்கான விதிகளை புகன்றார். சட்டர்களே, திருக்குளத்தின் மும்முனைகளில் 3 சட்டர்களை நிறுத்த இருக்கிறோம். அடையாளத்திற்காக சிறு கொடியும் அவர்களின் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், குளத்தின் ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனைக்கு நீந்தி சென்று கொடியின் அடிப்பாகத்தை தொட்டுவிட்டு வர வேண்டும். அப்படி நீந்தி செல்லும் போது எத்தனை முறை தலை நீரை விட்டு வெளியே உயர்கிறது என்பது கணக்கில் கொள்ளப்படும். அடிக்கடி மூச்சை வெளியிலிருந்து இழுத்து கொள்பவனுக்கு பிராணனை கையாள தெரியவில்லை என்று பொருள். அவன் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவான். புரிகிறதா? புரிகிறது என்பதற்கு அடையாளமாக சட்டர்கள் தலையசைத்தார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சட்டன் மட்டுமே நீந்தி கொண்டிருப்பான். அவனது முறை முடிந்ததும் தான் அடுத்த சட்டன் குளத்திற்குள் புக முடியும். ஆகவே எத்தனை விரைவாக நீந்த முடியுமோ அத்தனை விரைவாக நீந்தி வாருங்கள். நண்பர்களுக்கு அருகில் நின்ற தம்புராட்டியார் அவர்களின் தோள்களில் தமது 2 கரங்களையும் பதித்தார். அவர் சொல்வதை கேட்டு விரைவில் நீந்தி முடிக்க முயலாதீர்கள். ஏன்? விரைவில் நீந்தி முடிக்க முயன்றீர்களானால் தலையை அடிக்கடி வெளியே உயர்த்தி மூச்சை இழுத்து கொள்ள வேண்டி வரும். அது நல்லதல்ல. இந்த போட்டிகள் உங்களது மூச்சு திறனை பரீட்சிப்பதற்காக நடக்கின்றனவே ஒழிய நீச்சல் திறனை பரீட்சிப்பதற்காக அல்ல. துரதிருஷ்டவசமாக குளத்திற்குள் முதலாவதாக புகுந்த சட்டன் அந்த உண்மையை உணரவில்லை. அவன் வேகமாக நீந்த முயன்று கடைசியில் வெளியேற்றப்பட்டான். அவனது அனுபவத்தை கண்ட மற்ற சட்டர்கள் சுதாரித்து விட்டார்கள். மிகுந்த நிதானத்துடன் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நீந்தி சென்றார்கள். உடலின் சக்தி மிதமான வேகத்தில் செலவழிக்கப்பட்டதால் பிராணனை அதிக நேரத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. இத்தகைய நிதானமான செயல்பாட்டினால் பிராணாபியாசம் முடிவதற்கு மிகுந்த நேரமாகிவிட்டது. 2 நாழிகைகளுக்குள் முடிய வேண்டிய போட்டி 4 நாழிகைகளுக்கும் மேலாக தொடர்ந்தது. அத்தனை சட்டர்களும் ஒரு வழியாக தங்களின் முறைகளை முடித்துக் கொள்வதற்குள் சுற்றிலும் இருள் படர்ந்து சூழ்ந்து விட்டது. போட்டியில் பங்கு பெற்ற 10 சட்டர்களில் 2 தவிர 8 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இதர ஆசான்களுடன் கூடி நிலைமையை ஆலோசித்தார் மூழிக்குளத்தார். அத்தனை தாமதமாக குடந்தூக்கலை தொடங்கினால் மறுநாள் போட்டிகளை துவக்குவதற்கு காலதாமதமாகிவிடும் என்பதால் அந்த எண்மறையுமே அடுத்த நாள் போட்டிகளில் பங்கு பெற வைத்து விடுவது என முடிவானது.
இறுதிச் சுற்றுகள் நடைபெறப் போகும் அந்த கடைசி நாளை எதிர்நோக்கியபடியே சட்டர்கள் கலைந்து சென்றார்கள். அத்தியாயம் 54. நள்ளிரவில். சட்டென படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து எழுந்தார் வாமனன் நம்பூதிரி. உடலெங்கிலும் வியர்வை முத்து முத்தாக திரண்டிருந்தது. ஏதோ மிக மோசமான கனவு. ச்சே, உறக்கம் கலைந்து விட்டது. இரவு 2ஆம் ஜாமம் கழிந்து இருக்குமா? சாளரத்தின் வழியாக திசையையும் இருப்பையும் கவனித்தார். ஆம், நிலவு உச்சிக்கு ஏறிவிட்டது. 2ஆம் ஜாமம் கழிந்து 3ஆம் ஜாமம் துவங்கியிருக்க வேண்டும். தாகம் அபரிமிதமாக இருந்தது. எழுந்து மூலையில் வைக்கப்பட்டிருந்த பானை நீரை முகந்து குடித்தார். அடங்கவில்லை. திருக்கோவில் தீர்த்தம் தேவை. வெள்ளிச்சொம்பு எங்கே போய்விட்டது? எங்கிருந்தோ ஒரு சப்தம் தெளிவாக கேட்டது. கூர்ந்து கவனித்த போது அவரது அறைக்கு மேற்கே அமைந்திருந்த அச்சுதனின் முறையிலிருந்துதான் சப்தம் வந்திருக்க வேண்டுமென தோன்றியது. அவருக்கு இப்போது உறக்கம் முழுவதுமாக கலைந்து போய் சகல புலன்களும் விழித்துக் கொண்டன. அது என்ன சப்தம்? ஏதேனும் பூனை வந்திருக்குமா? புறக்கணித்துவிட்டு மீண்டும் படுக்கையில் படுத்து விடுவோமா? உடல் ஏகப்பட்ட அசதியில் இருக்கிறதே. இல்லை, அந்த சப்தத்தை புறக்கணிக்காதே. என்னவென்று போய் பார் என உள்ளுக்குள்ளிருந்து குரல் கேட்டது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நிம்மதியாக உறங்க முடியுமென தோன்றவில்லை. சிரமப்பட்டு எழுந்தார். அதென்னவோ, படுக்கையில் இருந்து எழும்போது மட்டும் உடலுக்கு ஏகப்பட்ட எடை எப்படியோ கூடி விடுகிறது. கை கால்களை இழுத்து மூச்சை பலமாக உள்வாங்கி நன்றாக சுவாசித்துக் கொண்டார். நுரையீரலில் பிராணன் நிரம்ப நிரம்ப ஒரு புத்துணர்ச்சி ஆட்கொண்டது. சப்தம் செய்யாமல் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து நின்றார். அவரது தலையை கண்டவுடன் நிலவு மேக கூட்டங்களுக்குள் மறைந்து கொண்டு விட்டது. சுற்றிலும் இருள் அடர்ந்து தெரிந்தது. வளாகத்தை சுற்றி வளர்ந்திருந்த மரம் செடி கொடிகளில் வசித்து வந்த இரவு கோழிகளும் சிறு பூச்சிகளும் மண்டுகங்களும் விடாமல் சப்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. மேற்கே தெரிந்த அச்சுதரின் முறியை கவனித்தார். வளாகத்தின் மதிலுக்கு வெளியே வளர்ந்திருந்த பெரிய மருத மரத்தின் நிழல் அங்கே மிகுதியாக படர்ந்திருந்ததால் அந்த பகுதியே இருலோகத்தில் மூழ்கி இருந்தது. முறியை முன்புறமாக அணுகுவோமா? வேண்டாம், பின்புறமாகவே அணுகுவோம். அவனது அறைக்கு பின்னால் பெரிய கதவு உண்டு. முறியை பின்பக்கமாக திறந்து கொண்டு புழக்கடை வழியாக வளாகத்தின் தெற்கு மதிலை தாண்டி வெளியே செல்வதற்கான கதவு அது. சப்தம் செய்யாமல் அடிமேல் அடி வைத்து நடந்து அந்த பகுதியை அடைந்தார். கிழக்கு சுவருக்கு பக்கத்தில் ஒடுங்கி நின்று தென்பகுதியை கவனித்தார். விடுதியின் பின்புற கதவு திறந்திருக்க அதற்கருகில் எவனோ ஈட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். காவலுக்கு நிற்பவனை போல. அப்படியெனில் அறைக்குள் வேறு எவராவது நுழைந்திருக்கிறார்களா? இந்த அகால நேரத்தில் உரிமையுடன் அச்சுதனின் பிரத்யேக முறிக்குள் அப்படி நுழைபவர்கள் யார்? அவர்களுக்கு எதற்காக காவல்? நமது சம்சயம் சரிதான். உள்ளே ஏதோ வில்லங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எழுந்து வந்தது நல்லதாக போயிற்று. சரி, அறைக்குள் நடப்பதை எவ்வாறு கவனிப்பது? அவர் நின்றிருந்த கிழக்கு பகுதியில் சாளரங்கள் இல்லை. ஆனால் முறியை சுற்றி கொண்டு வந்தால் மேற்கு பகுதியில் சாளரம் உண்டு. அங்கே சென்று என்னவென்று பார்க்க வேண்டியதுதான். சப்தம் செய்யாமல் மேற்கு சாளரத்திற்கு அருகில் வந்து நின்று முறிக்குள் எட்டி பார்த்தார். கண்கள் சூழ்ந்திருந்த இருளுக்கு பழகி இருந்தன. அதனால் அறைக்குள் இருந்த உருவங்கள் நிழல் ஓவியங்களாக தெரிந்தன. உள்ளே அச்சுதன் படுத்திருப்பதும் ஒரு ஆஜான பகவான உருவம் அவனை நெருங்கிக் கொண்டிருப்பதும் நன்றாக தெரிந்தது. ஏதேனும் விபரீதம் நேரப் போகிறதா? வாயில் காவலுக்கு நிற்பவனின் மென்னியை முறித்து போட்டுவிட்டு உள்ளே நுழைந்து விடுவோமா? இல்லை, அவசரப்பட வேண்டாம், சற்று பொறுப்போம். உள்ளே நுழைந்த உருவம் அச்சுதனுக்கு அருகில் வந்து அவனை எழுப்பியது. அச்சுதா, எழுந்திரு, நான் தான் வந்திருக்கிறேன். இந்த குரலை எங்கோ கேட்டிருக்கிறோமே. உறக்கம் முழுவதும் கலையாமலே அச்சுதன் எழுந்திருக்க முற்பட்டான். யாரது? நான் தான் அச்சுதா, பயப்படாதே. தாகம், மிகுந்த தாகமாக இருக்கிறது. இந்தா, உன்னுடைய தாகத்தை தீர்க்கும் அருமருந்து, திருப்தியாக குடி. இங்கே வேண்டாம், தீட்டாகிவிடும், வெளியே செல்வோம். அச்சுதன் சிரமப்பட்டு எழுந்திருக்க அவனை கைத்தாங்காக தாங்கிக் கொண்டது அந்த உருவம்.
இருவரும் தள்ளாடியபடியே நடந்து வளாக மதிலின் திட்டி வாசல் வழி வெளியே சென்றார்கள். புழக்கடை கதவுக்கு அருகில் காவலுக்கு நின்றவனும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். நல்லதொரு இடைவெளிக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்த வாமனர் திட்டிவாயில் வழியாக தலையை எட்டி பார்த்தார். அச்சுதனும் அந்த இன்னொருவனும் மருத மரத்தின் வேர்களில் வசதியாக அமர்ந்து கொள்ள மூன்றாம் அவன் காவலாக நின்று கொண்டான். இதோ அச்சுதா, உனக்காகவே சிரமப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன். தனது தோல் பையிலிருந்து பெரிய பித்தளை குடுவையில் அந்த உருவம் எதையோ கொடுப்பதையும் அதை அச்சுதன் ஏறக்குறைய ஒரு வெறியுடன் வாங்கி குடிப்பதையும் கண்டு வாமனர் அதிர்ச்சியடைந்தார். பக்குவ உணவையும் தீர்த்தத்தையும் தவிர வேறு எதையுமே அருந்தக்கூடாதே, இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அச்சுதா, நாளை மிக முக்கியமான நாள், நமது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய நாள், மறந்து விடாதே. இன்னும் இன்னும் வேண்டும், தயவு செய்து கொடுக்கிறீர்களா? இந்தா குடி, நாளையோடு அவர்கள் விதி முடிந்து விட வேண்டும், தெரிந்ததா? அவர்களை உயிருடன் விட்டாயானால் உங்கள் அனைவரின் உயிருக்குமே ஆபத்து. ஏதேதோ துர்போதனைகள் செய்தபடி அந்த உருவம் குடுவையை கொடுப்பதையும் அதனை வாங்கி குடித்தபடி அச்சுதன் அவன் சொல்வதற்கு எல்லாம் தலையை ஆட்டுவதையும் வாமனர் கண்டார். அவருக்கு ரத்தம் கொதித்தது. அப்படியே பாய்ந்து சென்று அந்த உருவத்தின் மென்னியை முறித்து போட்டு விடலாமா என தோன்றியது. இல்லை, விஷயம் விபரீதமாகி விட்டது. இப்போது அவசரப்படுவதால் ஒரு பயனும் விளையப் போவதில்லை. நிதானமாக யோசித்து செயலாற்ற வேண்டும். அந்த குடுவையில் இருப்பது நிச்சயம் ஏதோ மிருகத்தின் உதிரம்தான், அதில் சந்தேகமில்லை. அச்சுதனின் இந்த அமானுஷ்யமான தாகத்தை எவனோ ஒருவன் தவறான முறையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நமது உடன் பிறந்தவனுக்கு எங்கே போயிற்று புத்தி? இப்படியா உடலையும் மனதையும் ஒருவன் ஒரு சேர கெடுத்துக் கொள்வான்? உடனடியாக மூத்தவரை சென்று பார்த்தாக வேண்டும். வேறு வழியே இல்லை. அவரை கலந்து ஆலோசிக்காமல் நாம செயல்பட முடியாது. அது அனர்த்தமாக கூட முடியலாம். அச்சுதா, நான் கிளம்புகிறேன். நான் கூறியவற்றை மறந்து விடாதே. இன்னும் இன்னும் வேண்டும், தாகம் அடங்கவில்லை. எடுத்து வந்ததை கொடுத்து விட்டேன். உன்னுடைய முறியில் ஏதோ தீர்த்தமோ என்னவோ வைத்திருப்பாயே, அதனை சென்று அருந்து, தாகம் அடங்கும். நான் வருகிறேன். அச்சுதன் மீண்டும் முறியை நோக்கி வருவதற்குள் வாமனர் சப்தம் செய்யாமல் அந்த இடத்திலிருந்து கிளம்பினார். புள்ளினங்கள் இடைவிடாமல் சப்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. இன்னும் பொழுது முழுவதுமாக விடிந்து விடவில்லை என்றாலும் கிழக்கு வானில் மெல்லிய வெளிச்சம் தோன்ற துவங்கிவிட்டதால் அவையும் குரல் எழுப்ப தொடங்கிவிட்டன. மிகுதியான பசி. வழக்கமாக அந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக எழுந்து காலை கடன்களையும் ஸ்நானத்தையும் முடித்துக்கொண்டு திருக்கோவிலுக்கு கிளம்பிவிடும் பட்டதிரி அன்று படுக்கையில் இருந்து எழுந்திருக்க தோன்றாமல் மேலே தெரிந்த உத்திரத்தையே வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தார். இரவு முழுவதும் உறங்காததால் உடல் அசதியில் இருந்தது. கண்களோ நெருப்பாக எரிந்தன. ஆனால் உடலின் அசதியை விட அதிகப்படியான சோர்வை அவரது மனம் அடைந்திருந்தது. அதனால் தான் எழுந்திருக்க தோன்றவில்லை. முதல் நாள் இரவு அரைகுறை தூக்கத்தில் இருந்த அவரை எழுப்பி வாமனன் கூறிய செய்திகள் நிலைக்குலைய வைத்திருந்தன. அதற்கு பிறகு அவரது மனம் முற்றிலுமாக நிம்மதியை எழுந்துவிட்டது. ஒரு வகையில் இதனை அவரது முழு தோல்வி என்று குறிப்பிட்டாக வேண்டும். எவனை சிறுவயது முதல் தோள்களில் தூக்கி சுமந்து வளர்த்து வந்தாரோ, எவனை தனது அடுத்த வாரிசாக உருவாக்க நினைத்தாரோ, எவனுக்கு அதிகப்படியான அன்பையும் அக்கறையும் செலுத்தி வளர்த்தாரோ, அவன் முழுவதுமாக தவறிவிட்டான். பாதை மாறிவிட்டான். அதற்கு அவர்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். எங்கு தவறு நேர்ந்து விட்டது? எது சரி எது தவறு என்பதில் அவனுக்கு எப்படி குழப்பம் நேர்ந்து விட்டது? ஒருவேளை தாம் முன்பு செய்த சில பாவங்கள் தாம் அவனை இந்த வழியில் போக தூண்டி விட்டதா? சில நாட்களுக்கு முன்பு அம்பலத்தின் இருளில் எதிரொலித்த வார்த்தைகள் மீண்டும் ஒருமுறை அவரது நினைவுக்கு வந்தன. காலன் இன்று காந்தலூர் சாலையில் கால் பதித்து விட்டான் பட்டதிரி. அந்த காலன் யார் என்பது தெரிந்துவிட்டது. நிச்சயம் அது மலையனூரனாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை சந்திக்காமல் இளையவனை சந்தித்து அவனது மனதை கெடுக்க அவனுக்கு என்ன துணிச்சல், என்ன தைரியம் இருக்க வேண்டும்? அவனது மென்னியை பிடித்து கழுத்தை திருகி போட்டால் கூட நமது கோபம் அடங்காது போல் இருக்கிறதே. ஒரு வகையில் இது அவனது அண்ணன்மார்களின் குணம்தான். நினைத்த காரியத்தை நிறைவேற்ற எந்த வழிவகைகளை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கும் சாதுரியம், அதனை நிறைவேற்றக்கூடிய ஈவிரக்கமில்லாத மனத்திற்பம்.
இறுதியில் அதனை நியாயமென்று சாதிக்கக்கூடிய வாக்கு வல்லமை. சீச்சி, இவர்கள் ஆச்சாரியார் ரவிநீலியின் புதல்வர்கள் என்கிற ஸ்தானத்திற்கு சிறிதும் அருகதை இல்லாதவர்கள். ஒரு காலத்தில் நாம் அவர்களது வலையில் வீழ்ந்தோம், அவர்களின் கை பாவையானோம். அதனால் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை தொலைத்துவிட்டு அனாதையாகவே நின்றோம். இன்று நமது உடன் பிறந்தவன் அவர்களின் வலையில் வீழ்ந்து விட்டான், சாக்கடையில் கால் பதித்து விட்டான். அச்சுதனை பொறுத்தவரையில் வாமனன் கூறியதுதான் சரி. நமது கணிப்பு தவறானது என்பதை காலம் நிரூபித்து விட்டது. அவன் நரசிம்ம பிரயோகத்தை அபியசிக்க சிறிதும் தகுதி இல்லாதவன், அதற்கான மனோபலம் இல்லாதவன். அவனுக்கு அதனை உபதேசித்தது நாம் செய்த பெரும் தவறு, திருத்திக் கொள்ளவே முடியாத தவறு. அதற்காக வாழ்நாள் முழுக்க வருந்திக் கொண்டிருக்க வேண்டியதுதான். இன்று என்ன நடக்கும்? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 8 சட்டர்களும் இரண்டிரண்டு பேராக மோதுவார்கள். அவர்களில் 4 தேர்வார்கள். 4 இருந்து 2 தேர்ந்தெடுக்கப்படுவர். அந்த 2 ஒருவர் இறுதியில் வெற்றி பெறுவார். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் கலநாயகமாக வெற்றி பெற போகும் ஒருவர். அது வாமனனாக இருக்க வேண்டும் என முதல் முறையாக அவருக்கு தோன்றியது. நிச்சயம் அச்சுதனாக இருக்கக்கூடாது. அவ்வாறு அவன் கலநாயகமாக தேர்வாகிவிட்டால் பின்னால் காந்தலூரில் மலையனூரனின் ஆதிக்கமே நிலை பெறும். அது இந்த சாலைக்கோ மலைய நாட்டிற்கோ, ஏன் அச்சுதனுக்கே கூட நல்லதல்ல. இந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்காமல் எவ்வாறு தடுப்பது? அச்சுதனை போட்டிகளில் இருந்து எவ்வாறு விலக்கி வைப்பது? இதுதான் அவர் முன்பு விஸ்வரூபம் எடுத்து நின்ற ஒரே கேள்வி. அதற்கான பதில் அவருக்கு தெரியவில்லை. அந்த பதில் தெரியாமல் எழுந்திருப்பதற்கும் தோன்றவில்லை. மிகவும் வருத்தமாக இருந்தது, பாரமாக இருந்தது. தோற்றுவிட்டோம் என தோன்றியது. உன்னிகளா? அம்மா, இன்றுதான் களமறுக்கும் போட்டிகளின் கடைசி நாள். இன்றுதான் உங்களுக்கு உண்மையான சோதனை காத்திருக்கிறது. இதுவரை நான் சொல்லிக் கொடுத்த வித்தைகளையும் பயிற்றுவித்த பயிற்றுகளையும் உரியபடி உபயோகித்து தகுதி சுற்றுகளில் நல்ல முறையில் முன்னேறி வந்தீர்கள். ஆனால் இன்று நடைபெறப் போகும் நேருக்கு நேர் மோதலில் வெற்றி பெற வேண்டுமானால் அவை மட்டும் போதாது. இன்று உங்களுக்குள் இருக்கும் சுத்தமான வீரம் முழுவதுமாக வெளியில் வந்தாக வேண்டும். எல்லையற்ற ஆற்றல் உங்களது மேனியில் பாய்ந்தோட வேண்டும். அது குருவருள் இருந்தால்தான் சாத்தியப்படும். அதனால் நமது சாலை ஆசான்களை நினைத்து அவர்களின் வழிகாட்டுதல்களை யாசித்து நீங்கள் நாளிகை பொழுது தியானத்தில் அமர வேண்டும் என எண்ணுகிறேன். சரி அம்மா. ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு எனது முறிக்கு வந்து சேருங்கள். அங்கே நான் கிழக்கு முகமாக தியானத்தில் அமர்ந்திருப்பேன். என் முன்னே நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். கண்களை மூடி நமது பழைய ஆசான்களை தியானியுங்கள். சாலையை ஸ்தாபிதம் செய்த ஸ்ரீமார நம்பூதிரியிலிருந்து துவங்கி ஒவ்வொரு ஆசானையும் மனதில் வரித்து அவர்களை வணங்குங்கள். ஸ்ரீ விக்கிரம நம்பூதிரி, வரகுண நம்பூதிரி, நாராயண நம்பூதிரி, நரசிம்ம நம்பூதிரி, பலராம நம்பூதிரி என ஒவ்வொருவரையும் தனித்தனியே சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்குங்கள். அவர்களின் ஆன்ம பலத்தையும் வழிகாட்டுதலையும் யாசியுங்கள். ஒரு ஆசானது பெயரை மனதில் உச்சரித்தவுடன் ஏதோ ஒரு உருவம் மனதில் தோன்றும். அதுதான் அவரது உருவம் என நம்புங்கள். பூவுலகில் அவர்கள் எந்த உருவத்தில் தெரிந்தார்கள் என்பது முக்கியமே அல்ல. அவர்களை நாம் ஆன்ம வடிவில் தரிசிக்கிறோம். அதனால் அவர்களின் தோற்றம் முக்கியமல்ல, அவர்கள் மட்டும்தான் முக்கியம். சரியா? சட்டென அவர்களை தொட்டு தடவி உச்சி முகர்ந்து அவர்களின் கரங்களை பிடித்துக் கொண்டார் தம்புராட்டியார். அவரது கண்கள் கலங்கி இருந்தன. உன்னிகளா, எத்தனையோ முயன்றும் நரசிம்ம பிரயோக லட்சணத்தையோ அதற்கான எதிர் பிரயோகத்தையோ நம்மால் கண்டறிய முடியவில்லை. இன்று அதனை நேருக்கு நேர் காணப் போகிறீர்கள். அந்த பயங்கர தாக்குதலை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். இதில் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நேரலாம். பிராண அபாயமே நேரலாம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்துவிட்டால் அதனை என்னால் ஒருபோதும் தாங்க முடியாது. அதனால் நமது பண்டைய ஆசான்களிடம் இது பற்றி பிரத்யேகமாக விண்ணப்பிக்க வேண்டும். குறிப்பாக கோட்டைத்திலே கிர்காசிதனான பலராம நம்பூதிரியிடம் இதனை பற்றி நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுகோளாகவே வைக்க வேண்டும். நரசிம்மத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் பக்குவத்தையும் என் உடலுக்கும் மனதிற்கும் கொடு என உள்ள முருக இறைஞ்சி நிற்க வேண்டும். அவர்களின் ஆன்ம பலத்தை நம்பித்தான் இன்று உங்கள் இருவரையுமே களத்திற்கு அனுப்புகிறேன். அடுத்த ஒரு நாளிகை நேரத்தில் இருவருமாக தம்புராட்டியாரின் முறிக்கு சென்று சேர்ந்தார்கள். முன்பு குறிப்பிட்டதைப் போலவே தம்புராட்டியார் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார்.
அவரது முகம் எல்லையற்ற அமைதியில் உறைந்திருந்தது. இருவரும் முடிந்த வரையில் சப்தம் செய்யாமல் கால்களை மடித்து அமர்ந்தார்கள். கரங்களை முழங்கால்களில் இருத்தினார்கள். விரல்களில் சின்முத்திரை காட்டி தங்களுக்குள் அமிழ்ந்தார்கள். ஓ பிதாமகர்களே, நீங்கள் ஸ்தாபிதம் செய்த சாலையைச் சேர்ந்த மாணவர்களான நாங்கள் இன்று உங்களின் ஆசைகளையும் வழிகாட்டுதல்களையும் யாசித்து உங்களின் அடிபணிகிறோம். தனுர்வேத வித்தைக்காக வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்ட தூயவர்களான நீங்கள் எங்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த முறைக்கு எழுந்தருள வேண்டும். எங்களின் மனப்பூர்வமான வணக்கங்களை ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வேண்டுதல் அந்த முறியை தாண்டி, காந்தலூரின் பிரம்மாண்டமான வளாகத்தை தாண்டி, மரம் செடி கொடிகளை தாண்டி, கடலை தாண்டி, மலைகளை தாண்டி, எல்லையற்று விரிந்த கிழக்கு வானத்தை தாண்டி எங்கோ பிரபஞ்சத்தை சேர்ந்து அடைந்தது. தொலைவில், மிக தொலைவில், நட்சத்திர கூட்டத்தில் ஏதோ ஒன்று அசைந்தது. தன்னுடைய பெருங்கருணையினால் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை என்கிற மகா சாலையை ஸ்தாபிதம் செய்தவரும் அந்த சாலையின் நெறிமுறைகளை வகுத்தவரும் மூத்த பிதாமகர்கள் நால்வருள் ஒருவருமான ஸ்ரீமார நம்பூதிரியை தியானம் செய்கிறேன். தமது மனக்கண்களின் முன்பு ஒரு வயதான உருவம் வந்து நிற்பதை மழப்பாடியார் உணர்ந்தார். அதனை நிமிர்ந்து பார்க்க முயலாமல் குனிந்து பாதங்களை தொட முற்பட்டார். அந்த பாதங்களில் மெல்லிய மணல் துகள்கள் துகளாக படிந்திருந்தன. களிக்குடி கடற்கரையின் மணல் அது என்பது நன்றாக தெரிந்தது. பெரியவரின் பாதங்களை தீண்டியதும் ஏதோ ஒன்று பரபரவென கரங்களுக்கும், கரங்களில் இருந்து இதயத்திற்கும், இதயத்திலிருந்து அடி வயிற்றுக்கும், அடி வயிற்றிலிருந்து உடலின் அத்தனை நாடி நரம்புகளுக்கும் சரையல் என பாய்ந்து பரவுவது தெரிந்தது. கன நேரம் உடல் எம்பி குதித்து அடங்கியது. பெரியவர் ஒரு புன்னகையுடன் விலகி நின்று கொண்டார். இடைவிடாத உழைப்பின் உருவமானவரும் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை என்கிற மகாசாலையின் 16 மூல விதிகளை நிர்ணயம் செய்தவரும் ஸ்ரீ மார நம்பூதிரியால் ஆச்சாரியார் பட்டம் கட்ட பெற்றவருமான ஸ்ரீ விக்ரம நம்பூதிரியை தியானம் செய்கிறேன். ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவரையும் தமது மனதில் வரித்து அவர்களின் பாதம் பணிய ஏதோ ஒன்று உள்ளே இறங்கிக் கொண்டே இருந்தது. கடைசியாக வந்து நின்றது ஆசான் பலராம நம்பூதிரி. அவரது பாதங்கள் தட்டையாக, மிக உறுதியாக மண்ணில் ஆழ பதிந்து நின்றன. அவை வயதான பாதங்களாக இல்லாமல் இளையவையாக தோற்றமளித்தன. ஏனோ அவரை மட்டும் நிமிர்ந்து பார்க்க வேண்டுமென தோன்றியது. மெல்ல தலையை நிமிர்த்தினார். நிமிர்ந்தவர் அப்படியே பிரமித்து போய் நின்றார். என்ன ஒரு கம்பீரமான ஆகிருதி! எத்தனை கூர்மையான கண்கள்! எத்தனை இளமையான தோற்றம்! பலராம நம்பூதிரி சற்றே விலகிக் கொள்ள அவருக்கு பின்னால் நிற்பது யார்? அந்த நிழல் உருவம் மெல்ல மெல்ல ஒளி பெற்றது. மிக கம்பீரமான குறுகாடி கிழாரின் தோற்றம் கண்களுக்கு புலனாக தொடங்கியது. பாட்டனா? ஐயா, நலமாக இருக்கிறீரா? நீண்ட நாட்களாக உம்மை காணவில்லையே. கிழார் நெருங்கி வந்து குனிந்து அவரது தோள்களை பற்றினார். பரமா? பாட்டா, மிக மிக பிரமாதமாக தேறி வந்து விட்டாய். உன்னுடைய உழைப்பு உன்னை இத்தனை தூரத்திற்கு கொண்டு வந்து விட்டது. அன்றொரு நாள் உனக்கும் ஒரு காலம் வரும், அதுவரை பொறுத்திரு என்று கூறினேனே, ஞாபகம் இருக்கிறதா? நன்றாக இருக்கிறது பாட்டா. அந்த காலம் வந்து விட்டது. இந்த நாள் உன்னுடைய நாள். இன்று முழுவதும் நானும் ஆசான்களும் உனக்கு துணை இருப்போம். உன்னில் கலந்திருப்போம். உன் நாடிகளிலும் நரம்புகளிலும் பரவி இருப்போம். எங்களின் ஆன்ம சக்தி உன்னுள் இன்று உதிரமாக ஓடும். உன்னுடைய அங்க அசைவுகளாக எங்களையே நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்வோம். அதனால் அஞ்சாதே. என்ன நடந்தாலும் துளியும் கலங்காதே. புரிகிறதா? புரிகிறது. அவர் நெருங்கி வந்து மழப்பாடியாரின் மேல் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தார். சரி, கிளம்பு. அவர் விலகி செல்வதற்கு முன் அவரது காலடியில் விழுந்து பாதங்களை கட்டிக்கொள்ள வேண்டுமென தோன்றியது. போதும், எழுந்திரு. தலையை நிமிர்த்தி பார்க்க காற்றில் அவர் மறைந்து போனார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.